இந்திய கிராமங்களில் இயற்கையின் அற்புதம் எங்கும் பரவி கிடக்கிறது. கிராமத்தின் ஓரத்தில் பச்சை புல்லோடு சூழப்பட்ட ஒரு சிறிய பண்ணை இருந்தது. அந்த பண்ணையில் ஆடு ஒன்று மற்றும் கோழி ஒன்று வாழ்ந்தன. அவை இரண்டும் உற்ற நண்பர்கள். அந்த இரண்டு நண்பர்களின் அன்பான நட்பு பண்ணையின் எவராலும் கவனிக்கப்பட்டு மகிழ்ச்சி தருவதாக இருந்தது. ஒரு நாள் காலை ஆடு தனது வழக்கமான புல் மேய்வுக்கு பிறகு ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தது. கோழி ஓடி வந்து, "என்ன ஆடு, உன் முகத்தில் சோர்வு போல் தெரிகிறது" என்று கேட்கிறது. ஆடு சிரித்து, "கோழி, இப்போது பசுமை புல் மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்க ஏதாவது புதியதை செய்ய வேண்டும் என தோன்றுகிறது" என்று சொன்னது. "நாம் எதையாவது பயனுள்ள ஒன்றை செய்யலாமே, அது நமக்கும் மற்றவர்களுக்கும் உதவும்" என்று சொன்னது. இருவரும் ஒரு சிறிய திட்டத்தை உருவாக்கினர். அவர்கள் பண்ணையின் ஓரத்தில் ஒரு சிறிய காய்கறி தோட்டத்தை உருவாக்க முடிவு செய்தனர். அந்த மாலையே இருவரும் வேலை தொடங்கினர். நாட்கள் கடந்து விதைகள் முளைத்தன. இருவரும் தங்கள் தோட்டத்தை தண்ணீர் ஊற்றி பாதுகாத்தனர். ஒரு மாலை திடீரென்று வானம் மந்தகமாக காணப்பட்டது. வெள்ளம் வரக்கூடும் என்ற சின்னங்கள் வெளிப்பட்டன. கோழி பதறிய போதும் ஆடு சாந்தமாக, "நம் தோட்டத்தை காப்பாற்ற ஒன்றிணைந்து செயல்படலாம்" என்று சொன்னது. இருவரும் சேர்ந்து தண்ணீர் வந்து செல்ல வழிகள் அமைத்தனர். மழை பொழிந்த பின்பு தோட்டம் மேலும் செழித்து வளர்ந்தது. இருவரும் சேர்ந்து அந்த சிக்கலை சமாளித்தனர். காலப்போக்கில் அவர்களது பயிர்கள் முழுமையாக வளர்ந்தன. பச்சை கீரை, முள்ளங்கி மற்றும் பல காய்கறிகள் களத்தில் செழித்து நின்றன. அவர்கள் இன்பமுடன் தங்கள் வெற்றியை பாராட்டினர். பண்ணையில் உள்ள மற்ற விலங்குகளும் இந்த அரிய நண்பர்களின் முயற்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டன. "நீங்கள் இருவரும் சிறந்த நண்பர்களாக மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் உதாரணமாக இருக்கிறீர்கள்" என்று சொன்னன. அந்த பண்ணை தாங்கிக் கொண்ட ஒற்றுமையும் உழைப்பும் அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைத்தது. தோட்டத்தின் காய்கறிகள் நன்றாக வளர்ந்த போது பண்ணையின் மற்ற விலங்குகளும் அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுத்தன. "நாம் ஒன்று சேர்ந்து உழைத்தால் எது வேண்டுமானாலும் முடியும்" என்று அவர்கள் உணர்ந்தனர். ஆடு மற்றும் கோழி மற்ற விலங்குகளுக்கு ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தது. அவர்கள் தோட்டம் மட்டும் வளர்த்ததில்லை, அந்த பண்ணையின் ஒவ்வொரு உயிருக்கும் ஒற்றுமையின் பாடத்தை ஏற்படுத்தினர். இதேபோல் அன்பும் ஒற்றுமையும் இணைந்தால் எந்த சவாலையும் சமாளிக்கலாம் என்பதை இந்த ஆடு மற்றும் கோழியின் நட்பு நாம் நினைவு கூறச் செய்கிறது.